கதை. ஒரு தந்தையின் பாடம். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு தந்தை மற்றும் அவரது மகன் வாழ்ந்து வந்தனர். தந்தை ஒரு கடின உழைப்பாளி, விவசாயி. அவர் எப்பொழுதும் தன் மகனுக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஒரு நாள் தந்தை மகனே, நான் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த பாடம் உன் வாழ்க்கையை மாற்றும் என்று கூறினார். மகன் ஆர்வமாக, தந்தையே, என்ன பாடம்? தயவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டார். தந்தை அவரிடம் 2 பழங்கள் கொடுத்தார். ஒரு பழம் மிகவும் அழகாக பளபளப்பாக இருந்தது. மற்றொரு பழம் சற்று சிதைந்து அழுக்காக இருந்தது. தந்தை கூறினார், மகனே, இந்த 2 பழங்களில் ஒன்றை தேர்ந்தெடு. மகன் சற்று யோசித்து பளபளப்பான பழத்தை தேர்ந்தெடுத்தான். தந்தை புன்னகைத்து, சரி மகனே, அந்த பழத்தை சாப்பிடு என்று கூறினார். மகன் பழத்தை கடித்தார். ஆனால் பழம் மிகவும் கசப்பாக இருந்தது. அவர் முகம் சுளித்தார். தந்தை கேட்டார், ஏன் மகனே, பழம் கசப்பாக இருக்கிறதா என்று கேட்டார். மகன் வருத்தமாக ஆம் என்று கூறினார். இந்த பழம் மிகவும் கசப்பாக இருக்கிறது என்று கூறினார். தந்தை சிரித்துக்கொண்டு, சரி, இப்போது அந்த அழகான பழத்தை எடுத்து சாப்பிடு என்று கூறினார். மகன் தயக்கத்துடன் அந்த பழத்தை கடித்தார். ஆனால் அந்த பழம் மிகவும் இனிப்பாக இருந்தது. அவர் வியப்புடன், தந்தையே, இந்த பழம் மிகவும் இனிப்பாக இருக்கிறது என்று கூறினார். தந்தை கூறினார், மகனே, தோற்றத்தை பார்த்து எதையும் எடை போடாதே. வெளிப்படையாக தெரியாத அழகு உள்மனதில் இருக்கிறது. ஒரு மனிதன் உண்மையான மதிப்பு அவனது குணநலங்களில், அவனது நன்னடத்தையிலும் தான் இருக்கிறது. மகனே, இந்த பாடத்தை புரிந்து கொண்டால் அவர் தன் தந்தையின் பேச்சை கேட்டு எப்போதும் நல்ல குணநலங்களுடன் வாழ முயன்றார். இக்கதையின் நீதி, தோற்றத்தை பார்த்து எதையும் எடை போடாதே. வெளிப்படையாக தெரியாத அழகு உள்மனதில் இருக்கிறது.